ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல ஃபேமஸா தெள்ளந்தி லேக் பத்தி சொல்லுவாங்க. அந்த லேக் இருக்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் நாகர்கோயில இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே பிளாக் டேம் அப்படின்னு எல்லாமே வரும். தெள்ளந்தி லேக்குக்கு போறவங்க இந்த வழியா போனா கூட அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம போகக்கூடிய வழிபாதை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பச்சை பசேல்னு ஃபுல் வயல்வெளியா தான் இருக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வீடியோல அப்படி தூரத்துல ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு கட்டமைப்பு தெரியும். கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான். இங்க தரையில இருந்து மேல ஏறதுக்கு பிராடான ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு இன்னும் என்ட்ரன்ஸ் இருக்குது. நாம கோயிலுக்குள்ள போறது பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாதான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா தெள்ளந்தி லேக் இல்லன்னா தென்பாறை லேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரிக்கு மேல ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை தென்பாறையின் பேர்ல அழைக்கப்படுது. அந்த பாறைக்கு மேலதான் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கும். சிவபெருமான் தியாக விடங்கர் பேர்ல அழைக்கப்படுறாங்க. அதனால பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரா தென்பாறை தியாக விடங்கர் திருக்கோயில் அப்படின்னு கேட்டாதான் எல்லாருக்குமே தெரியும். இது கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய இன்னொரு என்ட்ரன்ஸ். மலை மேல ஏறதுக்கு படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க. பாறையிலே செதுக்கப்பட்டிருக்க படிக்கட்டுகள் தான். இரண்டு சைட்லயுமே கம்பிகளை பிடித்து நம்ம ஏற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து சுத்தி உள்ள தென்பாறை லேக் இல்லைன்னா தெள்ளந்தி லேக்குன்னு சொல்லுவாங்க. அதை முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த லேக்க ஒட்டியபடி மலை இருக்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மலை பாத்தீங்கன்னா ஒரு பிராண முக்கியத்துவம் வாய்ந்த மலைன்னு கூட சொல்லுவாங்க. ராமாயணத்துல ராமர் விஸ்வாமித்திரர் செஞ்ச அந்த யாகத்தை தடுக்க முயன்ற தாடகை தன் அம்பினால் தாக்கி கொன்றிருப்பாங்க. அது நடந்த இடமாக தான் இந்த மலையையும் அந்த மலையில தான் தாடகை வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லுவாங்க. கோயில பாக்குறதுக்கு சின்ன கோயில் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இங்க அமையப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர் காலத்திலே உருவான திருக்கோயில் இது. ஆனா நட சாத்தி இருந்துச்சு, நாம தான் போக முடியல. இருந்தாலும் கோயிலை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால நான் இப்ப சொல்றேன். கோயிலோட முன்னாடியே மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தொட்டி கூட அமைச்சிருப்பாங்க. இந்த கோயில் ஆலமரத்தடியில அமைஞ்சிருக்க மாதிரி அமைச்சு வச்சிருப்பாங்க. கோயில்ல மெயின் தெய்வமா தியாக விடங்கர் சிவபெருமான் அருள்வாளிக்கிறாரு. கோயில்ல இருக்க தாயார் சிவகாமி அம்மாள் பேர்ல அழைக்கப்படுறாங்க. சிவபெருமானோட இந்த பேர் புதிதா இருக்கலாம். தியாக விடம்பர் தியாகத்தை குறிக்கிறது மாதிரி இருக்கிற பேரு. சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு தெரியும். எதனால அந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். விஷ்ணுவோட கூர்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரியும். எதற்காக அந்த அவதாரத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னா, திருப்பார் கடல்ல இருந்து அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கிறதுக்காக மந்தார மலையை மத்தாகவும் வாசிக பாம்பை கயிறாகவும் வச்சு ஒரு சைடு அசுரர்களும் ஒரு சைடு தேவர்களும் இருந்து கடைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மலை கவிழ மாதிரி இருக்க நேரத்துல விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிச்சிருப்பாரு. அமிர்தம் வருது அப்படிங்கிற நேரத்துல அந்த அமிர்தத்துல இருந்து விஷமும் வெளிப்பட்டிருக்கு. அந்த விஷத்தை சிவபெருமான் வாங்கி அப்படியே குடிச்சிருப்பாங்க. உமையாளான பார்வதி தேவி அந்த விஷம் உடம்பில் இறங்காத வண்ணம் கழுத்திலேயே நிக்கிற நேரத்துல அது அங்கேயே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிருவாங்க. பார்வதி தேவி வாயால என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால அந்த விஷம் கீழே இறங்காம தொண்டை பகுதியிலே அப்படி நின்றுருக்கு. அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த தியாகத்தை எடுத்து காட்டும் விதமாக தான் இந்த சிவபெருமானுக்கு தியாக விடங்கர் அப்படிங்கிற பேர் அமைச்சிருக்காங்க. கோயில்ல என்ட்ரி ஆகுறதுக்கான 3 வழிபாதைகள் இந்த கோயில்ல இருக்குது. ஒண்ணு அப்படியே ரோட்டு சைட்ல மேல ஏறுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க. அடுத்து ரெண்டாவது நாம இந்த பாறைக்கு மேல ஏறி அந்த வழிபாதை. அடுத்து பாத்தீங்கன்னா கோயிலோட பின்னாடியே அந்த பாறைக்கு மேல நம்ம நடந்து போகும்போது இன்னொரு சின்ன என்ட்ரன்ஸ் வரும். பெரும்பாலும் அந்த என்ட்ரன்ஸ் ஏரியில இருக்க தண்ணிய எடுக்கிறதுக்காக ஒருவேளை அமைச்சிருக்கலாம். நம்மளுக்கு அது கரெக்டா தெரியல. அடுத்ததான் நம்ம ரோட்ல இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி பயணிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ச் கட்டட அமைப்பு இருக்குதுன்னு கோயில்ல இருக்குதுன்னு பாத்திருப்போம். அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கதான் அந்த மெயின் மண்டபத்தோட மேல சிவபெருமானோட சிலை நந்திகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸ் கூட ரொம்ப பிராடான ஸ்டெப்ஸா போட்டிருப்பாங்க. அப்படியே தரைத்தளத்துல இருந்து மேல ஏற மாதிரி அமைச்சிருப்பாங்க. நார்மலான படிக்கட்டுகள் தான் அமைச்சிருப்பாங்க. சவுத் டியூப் பேக் சைடு தான் வண்டியை நிப்பாட்டி இருந்ததுனால மறுபடியும் கோயிலோட பேக் சைடு வழியா போய் அடுத்த இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா கீழே இறங்கி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. இந்த வழியோடையும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாம தான் இருந்துச்சு. ராங் டைம்ல கோயிலுக்கு போனனால இந்த கோயிலுக்கு வரும்போது கரெக்டா டைமிங்ஸ பாத்துட்டு வாங்க. எந்த மாதிரி கோயில் ஓபன் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஏதாவது பூஜைகள் ஏதாவது பண்ணணும்னா கோயில்ல பூசை பண்ணிட்டு இருக்க பூசாரிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்க பூசாரியோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா சிவன் கோயில்களையும் எந்த மாதிரி கோஷ்டத்திலையும் தெய்வங்களோட சன்னதிகள் அமைச்சிருப்பாங்களோ அப்படிதான் அமைச்சிருக்காங்க. பைரவருக்கான தனி சன்னதி, தட்சிணாமூர்த்தியோட சிலை பிரம்மா, விஷ்ணு,
துர்க்கை அம்மன், முருகர், பிள்ளையார் அப்படின்னு எல்லா தெய்வங்களோட சன்னதிகளும் கோயில்ல இருக்குது. இந்த கோயில் பாண்டியர் காலத்தவை அப்படின்னு சொல்லியிருப்பேன். 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கூட இந்த கோயில் பலிபீடத்துல இருக்குது. பாண்டியர்களுக்கு அடுத்து வந்த மன்னர்களும் இந்த கோயிலுக்கு சின்ன சின்ன திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. கோயிலோட பேக் சைடு ஓடி நாம போற இந்த பாதையை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கோயில் நட சாத்தி இருந்ததுனால வேற ஏதாவது கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான வழி இருக்கான்னு அப்படின்னு தேடுறதுக்காக தான் இந்த வழிபாதையோட போனது. நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பகுதி பாறை மேல ஏறி நிக்கிறது அதெல்லாம் வச்சுடாதுங்க. லைட்டா ஸ்லிப் ஆனாலும் ஏரிக்குள்ள விழுற மாதிரிதான் இருக்கும். ஏரி எவ்வளவு ஆழம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒருவேளை அபாயமா கூட இருக்கலாம். அதனால சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். இந்த கோயில் சிவபெருமானோட பெயரு தியாக விடம்பர். இந்த இடத்துல இந்த சிவபெருமான் கோயில் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான புராண கதையா ஒண்ணு சொல்றாங்க. சித்தா யோகி அப்படிங்கிற ஒரு யோகி இந்த பகுதியில வந்து ஒரு குகையில தங்கி இருந்ததாகவும் அவருக்கு நீலகண்டனோட அந்த அவதாரத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த திருக்காட்சியை காணணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அவர் தவம் மேற்கொண்டு சிவபெருமான் அந்த திருக்காட்சியை காட்டினதாகவும் சொல்லுவாங்க. அதனால் அவரால் உருவாக்கப்பட்ட சின்ன கோயிலாதான் இந்த கோயில் வந்து முதல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மன்னர்களோட ஆட்சி காலத்துல கொஞ்சம் பெரிய கோயிலா வந்து கட்டியிருக்காங்க. பெரும்பாலான கோயில்கள் இந்த மாதிரி யோகிகள், ஞானிகள், முனிவர்களாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கும். கோயிலுக்கு உள்ள போக முடியல அப்படின்னாலும் கோயிலுக்கு வெளியே நின்று இயற்கை காட்சியோட இந்த கோயிலை பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பயணிச்ச இடம் தான் கன்னியாகுமரியில இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த தெள்ளந்தி பாத் ஏரியா. அந்த லேக் இல்லைன்னா ஆறு, அது மலையோட ஒட்டியபடி அப்படியே வளைச்சு அமைச்சு கட்டியிருப்பாங்க. நிறைய பசங்க வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஆகுறதுக்காக அந்த இடத்துல போய் பாத் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவை தான் அடுத்ததா பார்க்க போறீங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோ 1 by 1 வரப்போகுது.